மொத்த அனைத்து துறைகளுக்குமே ஊழல் இல்லாத ஒரு துறையா ஒரு தமிழகம் உருவாக போகுது. நான் உங்களுக்கு சொல்றேன், இந்த விஷயத்தை திருப்பி சொல்றேன் பாருங்க. இது என்ன இருக்கு அப்படின்னா, கடந்த ஆட்சிகள்ல சுமார் மாசத்துக்கு 100 கோடி, சாதாரண காசு இல்லைங்க, மாசம் 100 கோடி தனிநபர் கைகளுக்கு போயிட்டு இருந்துச்சு. என்ன பண்ணிட்டீங்க நீங்க இங்க உள்ள வந்துட்டீங்க, என்னத்தை மாத்திட்டீங்கன்னா இன்னைக்கு 1200 கோடி ரூபாய் வருமானத்தை இன்னைக்கு தமிழ்நாட்டோட அரசு கஜானாக்குள்ள கொண்டு வந்திருக்கும். எந்த நாட்டிலையுமே நடக்காத, நம்ம இந்தியாவுக்குள்ள எந்த மாநிலத்தில் நடக்காத இப்படி ஒரு விஷயத்த நம்ம தமிழ்நாட்டில் கொண்டு வந்திருக்கோம். இதுவே இந்த துறைக்கு மிகப்பெரிய வளர்ச்சி. அப்புறம் அவர் சொன்னாரு, என்னப்பா நீங்க 10 ரூபா வருது, நீங்களும் அதைத்தானே சொல்றீங்க அப்படின்னாங்க. நீங்க கட்டமைச்சு வச்சுட்டு போட்ட அந்த லட்சணம் அந்த மாதிரி இருக்கு. அதை மாத்தணும்ல. நாங்க 20 நாள் தான் ஆச்சு, நீங்க தான் 5 வருஷம் இருந்தீங்களே, அதுக்கு ஏதாவது மாற்று வழி கண்டுபிடிச்சிருக்கலாம்ல. இப்ப நாங்க முடிச்சிட்டோம். இந்த மாசம் இறுதிக்குள்ள நீங்க சொல்ற மாதிரி அந்த எம்ஆர்பிக்கு மேல இருக்குல்ல அந்த பணம், அந்த பணத்தை வாங்க மாட்டோம். எல்லாமே எம்ஆர்பிக்குள்ள கொண்டு வரக்காக தான் மொத்த துறையும் வேலை செஞ்சுட்டு இருக்கு. நீங்க இருக்கும்போது என்ன வேலை தெரியுமா செஞ்சுட்டு இருந்தாங்க? இந்த அதிகாரி வா, நீ எவ்வளவு இதுக்கு முன்னாடி கொடுத்துட்டு இருந்த, எனக்கு இவ்வளவு கொடு, இதுக்கப்புறம் ஒரு 10% சேர்த்தி கொடு, நீ வா, நீ எவ்வளவு கொடுத்துட்ட, இன்னொரு 10% சேர்த்தி கொடு. அந்த பணத்தை வாங்கறதுக்கு ஒரு டீம், அதை கொண்டு போய் சேர்த்துறதுக்கு ஒரு டீம். இந்த வேலை நீங்க செஞ்சுட்டு இருந்தீங்க. ஆனா நாங்க அப்படி கிடையாது. முழுக்க முழுக்க இந்த துறையை எதுக்கு உருவாக்கப்பட்டுச்சோ, எதுக்கு ஆரம்பிக்கப்பட்டுச்சோ அதுக்காக வேலை செஞ்சுட்டு இருக்கோம். அதனோட வெளிப்பாடு தான் இன்னைக்கு அந்த பணத்தை தனிநபர்கள் கைகள்ல, அதான் உங்க கைகள்ல நீங்க எடுத்துட்டு இருந்தீங்களா போன அந்த கடந்த ஆட்சிகள்ல, அந்த பணத்துல கொண்டு வந்து கஜானாக்குள்ள கொண்டு வந்திருக்கோம். இந்த மாதிரி பல விஷயங்களை கொண்டு வரும். மாதம் 100 கோடின்னு சொல்லி ஒரு பெரிய தொகையை சொல்லியிருக்கீங்க. அப்படி சொல்லும் போது கடந்த ஆட்சியில் இருந்த அமைச்சர்கள் மீதோ அதிகாரிகள் மீதோ நடவடிக்கை வாய்ப்பு இருக்கா? அதற்கான வேலைகளை தாவேகா இறங்கியிருக்கா? தாவேகா நிச்சயம் ஊழலும் பண்ணாது, ஊழல் பண்றவங்களையும் விடாது. இவங்க எல்லாத்து மேலேயும் நடவடிக்கை இருக்கும். சும்மா சிரிச்சுட்டு என்ன வேணாலும் இப்ப பேசிட்டு போயலாம் நினைச்சிட்டு இருக்காங்க. விட மாட்டோம் யாரையும். டிஜிட்டல் முறையில பண பரிவர்த்தனை பண்ணா நல்லா இருக்கும். கண்டிப்பா எங்களுக்கு என்ன அதுக்கான ஆப்ஷன் எல்லாம் இருக்கு. நான் அதுக்கான QR கோடு கொடுத்துருக்காங்க. அதாவது இவங்க சும்மா எல்லாமே அதுக்கு ஒரு பட்ஜெட் போட்டு அங்க ஒரு கமிஷன், QR கோடு மிஷின் கொடுத்துருக்காங்க, அந்த ஸ்கேனர் கொடுத்துருக்காங்க. ஆனா என்ன பிரச்சனைனா, அந்த வேலை செய்யறதுக்கு அந்த தொழிலாளிகளுக்கான ஸ்பேஸ் கொடுக்கல. ஒரே நேரத்துல 20 பேர் ஒரு கடைக்கு முன்னாடி கையை உள்ள நீட்டிட்டு இருக்கிறான். அந்த தொழிலாளி, அந்த சேல்ஸ்மேனு என்ன பண்ணுவான்? அந்த ஒவ்வொன்றா பில்ல போடுவானா, இல்ல QR கோடு ஸ்கேன் பண்ணி செக் பண்ணுவானா? ஸோ இந்த நடைமுறை சிக்கல்கள் இருக்கு. இதெல்லாம் அதான் சொல்றேன், இதெல்லாம் சால்வ் பண்ண போறோம். 20 நாள் கூட ஆகல, எங்களை பார்த்து அந்த அமைச்சர் கேள்வி கேட்கிறாரு. 5 வருஷமா என்னங்க பண்ணிட்டு இருந்தீங்க நீங்க? அதிகமா பணம் வாங்கி இருக்கிறாங்க எம்ஆர்பிக்கு மேல, அவங்களும் சொத்து குத்து இருக்கு, அது உண்மை. அது மீது நடவடிக்கை எடுக்கப்படுமா? யாரு தப்பு பண்ணனாலும் தமிழக வெற்றி கழகத்துடைய ஆட்சியில தப்பு தான். அது யாரா இருந்தாலும் அவங்க மேல கட்டாய நடவடிக்கை எடுப்போம். நான் தப்பு பண்ணாலும் என் மேல பாரபட்சம் இல்லாம என் தளபதி நடவடிக்கை எடுப்பார். ஸோ இதுல இந்த கட்சிக்காரன் இவன் தெரிஞ்சவன் அப்படிலாம் பிரிவே கிடையாது. யாரெல்லாம் தப்பு பண்ணாலும் விசாரணை போயிட்டு இருக்கு. நிச்சயமா தப்பு பண்ணா நடவடிக்கை எடுக்கும். அரசு ஏற்கனவே அறிவிச்சு அந்த 717 கடைகள் முழுமையா மூடப்பட்டுருச்சா? அந்த அங்க பணியாற்ற ஊழியர்களுக்கு மாற்று பண்ணி கொடுத்தாச்சுங்களா? நேற்று கூட அதுக்கான ஒரு பிரஸ் ரிப்போர்ட் நான் கொடுத்திருந்தேன். 717 கடையும் மூடப்பட்டாச்சு. அது 5 மண்டலங்களா பிரிச்சு எல்லா மண்டலங்களோட கடைகளும் மூடப்பட்டாச்சு. கடைகள் மூடன அந்த கடையோட எண்ணு கூட இடையில நம்ம ஷேர் பண்ணி இருக்கிறோம். அது போக அங்க கடைசி 2 நாள்ல தான் ஒரு 700 கடைக்கு ஒரு 200 கடைக்கு மேல க்ளோஸ் பண்ணோம். அந்த ஊழியர்கள் மட்டும்தான் இன்னும் பணி அமர்த்தாம இருக்காங்க. ஏன்னா அது முந்தானேத்து அதுக்கு முதல் நாள் தான் அந்த கடைகளை க்ளோஸ் பண்ணணும். மீதி இருக்க எல்லாருக்கும் மாற்று இடங்களை பணி அமர்த்தம் செஞ்சாச்சு. அவங்கள மீண்டும் அடுத்தடுத்த இடத்துல பணி அமர்த்ததுக்கான வேலைகள் நடந்துட்டு இருக்குது. ஆனா இங்க நிறைய இருக்குன்னா, நீங்க கொள்முதல்ல தான். நீங்க ஆக்சுவலா மதுபானம் விற்கிறதுல மட்டும் எல்லாம் என்ன நினைப்பீங்க, 10 ரூபாய்க்கு லாபம் வைக்கிறது, அது இல்ல. அது வெறும் சொற்ப அமௌண்ட். நான் இப்ப உங்களுக்கு கொண்டு சொன்னோம் பாத்தீங்களா, இதெல்லாம் பெரிய பெரிய அமௌண்ட். இதெல்லாம் யாருமே வெளியே சொல்றது இல்லை. யாருக்கும் எதுவுமே தெரியாது. தலைவர் சொன்ன மாதிரி, தளபதி முதலமைச்சர் சொன்ன மாதிரி, இதுல ஒரு பெரிய ஒரு சிண்டிகேட் இருக்கு. நான் எடுக்கிறேன், நீ சொல்லாத, நீ எடுக்கும் போது நான் சொல்ல மாட்டேங்கிற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்ல தான் இவ்வளவு நாள் போயிட்டு இருந்துச்சு. அதை முதல்ல உடைச்சது யாருன்னா எங்க மாண்புமிகு முதலமைச்சர் தான், தமிழக வெற்றி கழக அரசு தான். டாஸ்மாக் தனியார் மயமாக்க போறதா ஒரு தகவல் சோசியல் மீடியால வந்துட்டு இருக்கு. அது உண்மையா இல்ல? அப்படி எந்த ஒரு கடைகளை மூட சொல்லி மக்கள் போராட்டம் நடத்திட்டு இருக்காங்க தினமும். அந்த மாதிரி கடைகள் எல்லாம் மூடப்படுமா? அந்த போராட்டத்துல நானும் ஒரு ஆள் தான். எனக்கும் அந்த மாதிரி எண்ணம் இருக்கு. மாண்புமிகு முதலமைச்சருக்கும் அந்த மாதிரி எண்ணம் இருக்கு. இந்த சிஸ்டம் எப்படி இருக்குன்னா, இன்னைக்கு நாங்க க்ளோஸ் பண்ண அந்த 717 கடையும் இது வரைக்கும் யாரும் பண்ணதில்லை.
சொல்லியிருக்காங்க, நாங்க வந்தோன்னா 500 கடை க்ளோஸ் பண்றோம், நாங்க வந்தோன்னா மறுபடியும் ஒரு 500 கடை க்ளோஸ் பண்றோம், இந்த படிப்படியெல்லாம் சொல்லியிருக்காங்கல்ல, அது எல்லாமே பொய். ஏன்னா இவங்க க்ளோஸ் பண்ணதுல என்னன்னா 50,000 ரூபாய் வியாபாரமாகிற கடையும் பார் செட்டப் இல்லாத கடையும் எங்கெங்கெல்லாம் இருக்குன்னு தேடி பிடிச்சி அந்த கடைகள்லாம் க்ளோஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. உண்மையாலும் இன்னைக்கு நாங்க க்ளோஸ் பண்ணியிருக்கக்கூடிய அந்த 717 கடையில ஒரு கடையோட ஒரு நாள் வியாபாரம் 25 லட்ச ரூபா வரைக்கும் இருந்திருக்கு. குறைஞ்சபட்சம் 5 லட்ச ரூபா வரைக்கும் இருந்திருக்கு. அப்ப என்ன ஆகும்னா ஒரு மாசத்துக்கு சராசரியா கிட்டத்தட்ட ஒரு 7,000 கோடி 8,000 கோடிக்கு மேல, இன்னும் அந்த கணக்கு எடுக்கல, அந்த கணக்கு போட்டுட்டு இருக்கோம், 7,000 8,000 கோடிக்கு மேல நஷ்டம் இருக்கு. ஸோ இதை வேற துறைகள் மூலமா அரசுக்கான வருவாயை பெருக்கினதுக்கு அப்புறம் நிச்சயமா எல்லா கடைகள் மேலேயும் நடவடிக்கை எடுக்கும். ஆட்சிக்கு வரமாட்டேன்னு சொன்னவர்கள் வந்து இப்ப அமைச்சரான பிறகு உங்களை வந்து இவங்களுக்கு வந்து அதை ஆய்வு செய்ய தெரியல, அந்த துறையை வந்து கையாள தெரியல அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை முன்னாள் இந்த துறையை வச்சிருந்த அமைச்சர்கள் வந்து குற்றச்சாட்டு பண்ணி நாங்க கண்டுபிடிச்சிட்டோம். இப்ப இதுக்கப்புறம் பாருங்களேன், இன்னைக்கு பயந்துட்டே இருப்பாங்க, இன்னும் என்னென்னலாம் எடுக்க போறோம்னு அவங்களுக்கு தெரியாது. இவங்க இது வரைக்கும் என்னென்ன, நான் ஏன் அமைதியா இருந்தோம்னா 20 நாள் தான், டூ ஏர்லி, ரொம்ப பொறுமையா போலாம் அப்படிங்கறத அமைதியா இருந்தோம். பட் ஆனா இவங்க பேச பேச இந்த மாதிரி ஒன்னொன்னா இவங்க திருடினதெல்லாம் சொல்லிட்டே தான் இருப்போம். ஸோ அதனால அவங்க அமைதியா இருக்கிறது உங்களுக்கு எல்லாம் நல்லது. சொன்னேன்ல நான் இதுக்கு முன்னாடி, பில்லிங் சிஸ்டம் எல்லாமே இருக்கு இங்க. அதுக்கான அந்த ஸ்ட்ரக்சரை, அந்த என்விரான்மெண்ட்டை கிரியேட் பண்ணாம இருக்கிறாங்க. அந்த என்விரான்மெண்ட்டை கிரியேட் பண்ணணும். முழுக்க இந்த டாஸ்மாக்னா எப்படிலாம் இருந்துச்சோ இதோட கலரை, இதோட முகத்தை இந்த தமிழ்நாட்டுக்குள்ள மாத்தணும். இதே கேரளால போயோ பாண்டிச்சேரியில போயோ எத்தனையோ கடைகள் இருக்கும், அங்க ஏதாவது இந்த மாதிரி ஒரு சூழல் இருக்கானா? இல்ல. தமிழ்நாட்டுல மிகப்பெரிய பிரச்சனையாவே இந்த துறை மட்டும்தான் பார்க்கப்படுது. காரணம் என்னன்னா, கீழே இருந்து எல்லாருமே அந்த 10 ரூபாயில இருந்து இந்த மேல சொன்ன மாதிரி கொள்முதல்ல இருந்து எல்லாமே திருடுறது மக்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிருச்சு. அதனால இந்த துறையை பார்த்தாலே ஒரு ஊழல் துறை. இது மேல இருக்கிற அந்த கலரே மாறிடுது. மக்கள் குடிச்சு ரோட்ல படுத்தா என்ன, அவன் வீட்டுல போய் சண்டை போட்டா என்ன, அவன் தாலியை புடுங்கிட்டு வந்து அடமானம் வச்சு குடிச்சா என்ன, எனக்கு என்ன, எனக்கு அங்கிருந்து 100 கோடி வரணும், இங்க இருந்து அந்த நீங்க அந்த 10 ரூபா டெபாசிட் போக ஒரு 10 ரூபா வாங்கிட்டு இருந்தாங்க. இவங்க இல்ல, இந்த 10 ரூபா பதில் இந்த ஒரு வருஷமா தான் இது நடந்துட்டு இருக்குது. இந்த ஸ்டிக்கருங்கிறது கோர்ட் ஆர்டர் வந்து ஒரு வருஷமா தான். ஆனா இவங்க வாங்கிட்டு இருக்கிறது கிட்டத்தட்ட 4 வருஷமா வாங்கிட்டு இருந்தாங்க. 2021ல இருந்து இந்த 10 ரூபா வாங்கிட்டு இருந்தாங்க. அந்த 10 ரூபால முழுக்க அதாவது ஒரு நாளைக்கு 1 கோடி பாட்டில் சேல் ஆகும். ஒரு பாட்டிலுக்கு அவங்க 2021ல 22ல சொல்றேன், ஒரு பாட்டிலுக்கு 10 ரூபா வாங்குவாங்க. 1 கோடி பாட்டிலுக்கு குறைஞ்சது 10 கோடி ரூபா ஒரு நாளைக்கு. ஒரு நாளைக்கு 10 கோடி ரூபான்னா நீங்க நல்லா கணக்கு வச்சுக்கோங்க. ஒரு மாசத்துக்கு கிட்டத்தட்ட 30 கோடி ரூபா, ஒரு வருஷத்துக்கு 300 கோடி ரூபா, ஒரு வருஷத்துக்கு 3600 கோடி ரூபா. இந்த 3600 ரூபா கோடியும் இவங்க மட்டும் வச்சுக்கிட்டு இருந்தாங்க. அதுல என்ன தெரியுமா பண்ணாங்க? இந்த விற்பனையாளர்களுக்கு பெட்டி தூக்கறதுக்கு இந்த நீ ஒரு 5000 வச்சுக்கோ, வீட்டுக்கு போறதுக்கு இந்த ஒரு 1500 வச்சுக்கோன்னு சொல்லி அவங்கள ஏமாத்தி இவங்க வாழ்றதுக்கு அவங்க பேரை கெடுத்து வச்சாங்க. இவங்கெல்லாம் தேடி சாப்பிட்றதுக்கு அந்த வியாபாரிகளை அந்த மக்கள் வந்து என்ன 10 ரூபாய் இவங்களுக்கு போகும்னு மக்கள் நினைச்சிட்டான். ஆமா, அப்படிதான் நானும் நினைச்சிட்டு இருந்தேன் இதுக்கு முன்னாடி வரைக்கும். உள்ள வரும்போது தான் தெரியுது அவனை ஏதோ பெரிய கொலை பண்ற குற்றவாளி மாதிரி அவங்கள போட்டு அவ்வளோ டார்ச்சர் பண்ணாங்க. பட் உண்மை இப்பவும் நான் வேண்டி விரும்பி அந்த தொழிலாளரை கேட்டுக்கிறது என்னன்னா, நீங்க எல்லாம் சொன்ன மாதிரி சஸ்பெண்ட் செய்யப்பட்ட 600க்கும் மேற்பட்ட, கடந்த காலங்களில் சஸ்பெண்ட் செய்யப்பட்ட 600க்கும் மேற்பட்ட ஊழியர்களை மீண்டும் பணியமர்த்தம் செய்யப்பட்டுட்டோம். இதோட நோக்கம் என்னன்னா, எவ்வளவோ சொல்லிட்டோம், அந்த டெபாசிட் அமௌண்ட் வாங்கினா நீங்க திருப்பி கொடுக்கணும், அதுக்காக தான். ஆனா அதுவும் இப்போ மாறிடும். நான் உங்களுக்கு என்ன வாக்குறுதி கொடுத்தனோ அது எல்லாமே செய்வோம். ஏன்னா இது தளபதியோட அரசு, நான் தளபதினால கொண்டு வந்த பையன். தயவு செஞ்சு அந்த 10 ரூபா வாங்காதீங்க, இம்மீடியட்டா சஸ்பெண்ட் பண்ணுவோம். அந்த வீடியோலாம் பார்த்துட்டு தான் இருக்கோம். ட்விட்டர்ல சோசியல் மீடியால வர வீடியோலாம் பார்த்துட்டு அதை வந்து ஒரு ஆராயறதுக்கான குழு இருக்கு, அந்த குழு ஆராய்ச்சி பரிந்துரை பண்ணும். நிச்சயமா அவங்க மேல நடவடிக்கை. முதல்ல இதெல்லாம் பண்ணலாம், அப்புறம் சொன்னனே. இன்னும் இதோட ரெவன்யூ வந்து பெரிய ரெவன்யூ. அது 1000 கோடி இல்ல, 10,000 கோடினாலும் விட்டுருங்க. மக்களுக்காக நம்ம இதுக்கு எடுத்துட்டு வந்த முடிவு, இந்த முடிவை உடனே இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க. அது என்ன ஆனாலும் நம்ம பாத்துக்கலாம்னு மாண்புமிகு முதலமைச்சர் சொன்னார். அதோட வெளிப்பாடு தான் 717 கடை க்ளோஸ் பண்ணிட்டோம். அதோட அந்த இழப்பான வருமானத்தை வேற வகையில எல்லாம் வேற துறைகள் மூலமா கொண்டு வந்து அது வந்தவுடனே திருப்பி அடுத்த கட்டமா அனைத்து கடைகளும் நிச்சயம் நடவடிக்கை. டாஸ்மாக் விற்பனை நேரம் குறைக்கப்படுமா? கடைகளை குறைச்சிங்க, விற்பனை நேரமும் குறைஞ்சா நல்லா இருக்கும்னு பெண்கள் எல்லாம் சொல்றாங்க. என்ன டைம் பண்ணிக்கலாம்னா டைம் குறைக்கணும். அப்படி எவ்வளவு பண்ணலாம்? சும்மா சொல்லுங்க. ஒரு 2 மணி நேரம் பண்ணலாம், பேசலாம். தமிழகம் மறுபடியும் பணி அமர்த்தினா படித்த இளைஞர்களுக்கான வேலை வாய்ப்புகள் குறைய வாய்ப்பு இருக்குல்ல? டாஸ்மாக் ஊழியர்கள் வந்து சஸ்பெண்ட் செய்யப்பட்டவங்கள மறுபடியும் பணி அமர்த்துறோம், கவர்மெண்ட் ஊழியர்களா மாத்தணும் அப்படின்னா உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமாண்ணா? 33,000 பேர் இருந்த இடத்துல இப்ப 23,000 பேர் இருக்காங்க. கடந்த காலங்களில் யாரையுமே வேலைக்கு சேர்த்துல.
இதெல்லாம் வந்து ஒரு 5 வருஷமாவோ 10 வருஷமா உங்களுக்கு வேலைக்கு சேர்த்துல முதல் 33,000 பேர் வந்தாங்க. அதுல பலர் வந்து வயது மூப்பின் காரணமாக இறந்துட்டாங்க, பலர் ரிட்டையர் ஆயிட்டாங்க. அந்த குறைஞ்ச எண்ணிக்கையில தான் 23,000 பேர் இன்னைக்கு இருக்கிறாங்க. அதுல தான் கிட்டத்தட்ட ஒரு 900 பேருக்கு மேல எம்ஆர்பி விட அதிகமா விலைக்கு வித்த காரணங்கள்னாலையும் அங்க பாட்டில் உடஞ்சிருக்கும், சரியான கணக்கு காட்டாத காரணத்தினாலையும் சமூக வலைதளங்கள்ல தப்பா தனது துறையவே சொன்ன காரணங்களாலையும் சஸ்பெண்ட் செய்யப்பட்டவங்களை தான் இப்போ ரிவோக் பண்ணியிருக்கு. தமிழகத்துல வந்து சட்டம் ஒழுங்கு வந்து சரியில்லை. இப்பதான் ஆட்சிக்கு வந்திருக்காங்க. என் டிபார்ட்மெண்ட் இல்ல இது ஒரு காரணமா இருக்கு, போதை ஒரு காரணமா இருக்கு. மது போதையில போயிட்டு தான் இந்த அஃபென்ஸ் எல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்றாங்க. அதே போல கால அவகாசம் வந்து எப்படி கேக்குறாங்க, புது அரசுனாலும் இது வந்து பவர்லாம் அவங்க கிட்ட இருக்கு, ஆனா ஏன் கால அவகாசம் கேக்குறாங்கன்ற ஒரு விமர்சனத்தை. இவங்க கிட்ட பவர் இருந்துச்சுல, ஒரே நாள் அந்த 10 ரூபா இல்லாம பண்ணிருக்கலாம்ல, ஏன் பண்ணல? இப்ப அவர் என்ன சொல்றாரு, இந்த அமைச்சர் விளக்கமா சொல்றாரு, இதுதான் நாங்க சொன்னோம் அப்படிங்கிறாரு. நான் விளக்கமும் சொன்னேன், அந்த விளக்கத்துக்கான முடிவும் சொல்லியிருக்கேன், முடிவும் எடுத்திருக்கோம். இன்னைக்கு சொன்ன அந்த இந்த விஷயத்துக்கான முடிவு எடுத்திருக்கோம். நீங்க கடைசி வரைக்கும் எதுவுமே சொல்லாம ஓடி ஒளிஞ்சிட்டு தானே இருந்தீங்க பிரதர். 20 நாள் நான் வந்து நிச்சயம் இந்த 5 வருஷம் முடிவுல இந்த துறை எப்படி இருக்க போகுதுன்னு பாப்பீங்க. இது சேலஞ்ச் பார்ப்போம்.